நேற்று நம்ம இந்த மேடையிலே பார்க்கிறோம், அண்ணாமலை அவர்கள் வரும்போதும் சரி, அமித்ஷா அவர்கள் அண்ணாமலை பேரை குறிப்பிடும் போதும் சரி, இந்நாள் தலைவருக்கு கிடைக்காத அந்த ஒரு வரவேற்பும் ஆக்ரோஷமும் வந்து முன்னாள் தலைவருக்கு கிடைக்கும். அப்படி பார்க்க கூடாது. இந்த மாதிரி ஒரு கம்பேர் பண்றது வந்து ஊடகங்களோட தம்ப்நெயிலுக்கும் வியூஸ்க்கும் உதவுமே தவிர அதை அப்படி பார்க்க கூடாது. ஒண்ணு, இவர் இப்பதான் வந்திருக்கிறார். இதே அண்ணாமலை வந்த புதுசுல வந்த வீடியோக்கள் நீங்க எடுத்து பார்க்கணும். ஒரு 3 வருஷம் மாநில தலைவராக அவர் பெர்ஃபார்ம் பண்ணதுக்கு பிறகு அவருக்கு இந்த அப்ளாஸ் கிடைக்குது. உங்களுக்கு புரியுங்களா? நயினார் நாகேந்திரன் பேரை சொன்னதை விட, எல்முருகன் பேரை சொன்னதை விட, மற்ற பெருமக்கள் பேரை சொன்னதை விட, அமித்ஷா அவர்கள் பேரை சொல்லும் போதோ இல்லாட்டி அவர்கள் வெளியில வந்து நிற்கும் போது, அவர் வந்து அண்ணாமலை உள்ள வரும்போது அதை கைது. அது 3 வருஷமா அண்ணாமலை யாருன்னு பார்த்தா, ஏற்கனவே சொல்லியிருக்கிறேன், அண்ணாமலை யாருன்னு உங்க யாருக்கும் தெரியாத போதே அவரை அடையாளம் கண்டது பிஜேபி. அதை மறந்துடாதீங்க. அவர் அங்க இருந்தவரை அவர் ரிசைன் பண்ண வச்சு அவர் இங்க கொண்டு வந்து அவர் துணைத் தலைவராக்கி கட்சியில் 1 வருஷம் அனுபவம் கொடுத்து அதுக்கப்புறம் தலைவராக்கி அழகு பார்த்து. அன்னைக்கெல்லாம் உங்களுக்கு அவர் துணைத் தலைவர் இருக்கும்போது அண்ணாமலை யாருக்கா தெரியுமா? அவர் தலைவரான மறுமாசம் உங்களுக்கு யாருக்கா தெரியுமா? இன்னைக்கு தலைவரை 2 மாசம் ஆகுது நயினாருக்கு. அப்புறம் நீங்க வந்து அதே எப்படி கம்பேர் பண்ணீங்க? எனக்கு ஒன்றும் புரியவே இல்லையே. விஜய் இன்னைக்கு சூப்பர் ஸ்டார், சரிங்களா? இன்னைக்கு ஒருத்தர் புது படம் பண்றாரு, அவரையும் விஜய் நீங்க எப்படி கம்பேர் பண்ணீங்க? விஜய் வந்து அவ்வளவு இடத்துல போய் நிக்கிறார். அவர் அப்ப இன்னைக்கு தானே மாநிலத்தில் வந்திருக்கிறாரு. அப்ப இவர் வரட்டும், ஒரு 3 வருஷம் பெர்ஃபார்ம் பண்ணி முடியட்டும். நீங்க இப்ப பிஜேபி கவர்மெண்ட் எப்படி கம்பேர் பண்ணீங்க? காங்கிரஸ் கவர்மெண்ட் 10 வருஷம் ஆட்சி பண்ணிருக்கு, 2004 to 2014. பிஜேபி கவர்மெண்ட் 10 வருஷம் ஆட்சி பண்ணி 2014. இப்ப கரெக்டான கம்பாரிசன் இருக்கும். இவர் 3 வருஷம், இவர் 3 மாசம். அதுக்குள்ள வந்து அவருக்கு பலத்த அந்த 3 வருஷ பெர்ஃபார்மன்ஸ்ல அவர் பெருமளவு இளைஞர்களை ஈர்த்தார் என்பது உண்மை. இளைஞர்கள் பெரும் நம்பிக்கை என்பது உண்மை. பாஜகவுக்கு வேறு வேறு இடங்கள்ல எல்லாம் புது ஆதரவு வந்ததுங்கிற உண்மை. வழக்கமா ட்ரெடிஷனல் பெல்ட் இல்லாம வெளி இடங்கள்ல தான் ஓட்டு வந்ததுங்கிற உண்மை. அது வந்து கண்கூடா பார்த்துட்டோம். இப்ப 2 பேரோட ஸ்டைல் வித்தியாசமாக இருக்குது அப்படின்னா, அண்ணாமலைக்கு முன்னாடியே நயினார் அவர்கள் இருக்காங்க, ஒரு எம்எல்ஏ வேற அவர் இருக்காரு. அப்படி இருக்கும்போது அவருக்கு அந்த ஒரு இது கிடைக்கலையே. அவருடைய நேச்சரே வேறங்க, நீங்க அதை புரிஞ்சுக்கணுங்க. ஓபிஎஸும் ஏடிஎம்கேல தாங்க இருந்தாரு, இபிஎஸும் ஏடிஎம்கேல தாங்க இருந்தாரு. இவருடைய அப்ரோச் அவர் வேற, அவருடைய அப்ரோச் வேற இல்லையா? இது நீங்க குழப்பிக்க பண்ணீங்களா? 2 பேரும் ஜெயலலிதா தான் இருந்தாங்க, 2 பேருமே முதலமைச்சர் இருந்தாங்கல்ல. 2 பேரோட அப்ரோச் ஒண்ணா? உங்களுக்கு புரியல? ஒருத்தருக்கு சாஃப்ட் நேச்சர், ஒருத்தருக்கு அக்ரெசிவ் நேச்சர். இது அவங்க நேச்சர். அவர் ஏன் அக்ரெசிவா இல்லைன்னு எனக்கு ஒன்றும் புரியவே இல்லையே. சிவாஜி அப்படி நடிக்கிறாரு, எம்ஜிஆர் அப்படி நடிச்சாரு, ரஜினி அப்படி நடிச்சாரு, கமல். இது அவர் நேச்சருங்க. நீங்க வந்து தோனி மாதிரி வந்து டிராவிட் அடிக்கலன்னு சொன்னா என்ன செய்யணும்? டிராவிட் வேற டைப் ஆஃப் பிளேயர், அவருக்கான இடம் அவருக்கு இருக்கு. தோனி வேற டைப் ஆஃப் பிளேயர், அவருக்கான இடம் அவருக்கு இருக்கு. உங்களுக்கு தோனி பிடிச்சிருக்கு இருக்கட்டும், டிராவிடுடைய வரலாறு சொல்லும். அவ்வளவுதான் உங்களுக்கு எனக்கு. நீங்க இன்னொரு 3 வருஷம் கழிச்சுட்டு நீங்க வாங்க கட்டாயம் கம்பேர் பண்ணுவோம். அண்ணாமலை நயினாருமே நானே கம்பேர் பண்ணி சொல்றேன் உங்களுக்கு. ஒரு 3 வருஷம் கழிச்சு இப்பதான் உள்ள வந்திருக்காரு. நான் ஏற்கனவே சொன்னேன், அவரோட டீமே இன்னும் போடல, அவர் இன்னும் மேட்சே ஆடல. உங்களுக்கு புரியுங்களா? துணைத் தலைவராக இருந்த போது திரு அண்ணாமலை வந்து 2021 அசம்பிளியை பார்த்தாரு. மாநில தலைவராக இருந்து 2024 பாராளுமன்ற தேர்தல் பார்த்தாரு. 4 எம்எல்ஏ வந்து நின்றாங்க. உங்களுக்கு எல்முருகன் அவர்கள் மாநில தலைவராக இருந்த போது. இப்ப நம்ம வாங்க பார்ப்போம், 2026 சட்டமன்ற தேர்தல் பார்ப்போம், எவ்வளவு சீட்டு வருது, எந்த சீட்டு வருது, எவ்வளவு நிக்கிறாங்க, எவ்வளவு போட்டி போடுறாங்க, எவ்வளவு ஜெயிக்கிறாங்க, அப்புறம் பேசணுமே. இப்போ அண்ணாமலைக்கு நேற்று கிடைத்த அந்த வரவேற்புக்கு பிறகு ஒரு விதமான ஒரு விமர்சனம் என்ன வருது அப்படின்னா, அமித்ஷா அவர்களும் மத்திய தலைமையும் வந்து தவறு செய்து விட்டாங்களா அப்படின்ற மாதிரி விமர்சனம் இருக்கு. ஆனா இன்னொரு விஷயம் நான் என்ன கேட்கிறேன்னா, இது அமித்ஷா அவர்கள் வந்து இதை எதிர்பார்த்தார், இந்த மாதிரி ஒரு அண்ணாமலைக்கு இருக்கும், ஹி ஷாக்ட் ஆர் ஹி இஸ் நார்மல் அப்படின்னு. அவர் வந்து ஹிந்தி நிறைய பேருக்கு தெரியாது, நம்ம தான் ஹிந்தி தெரியாது போடான்னு சொல்ற குரூப், அதனால வந்த பிரச்சனை. அவரு ஒவ்வொருத்தரையும் பேரை குறிப்பிடுறார். இவருக்கு அப்புறம் எல்முருகன் அவருடைய பேரை குறிப்பிடார். அப்படின்னு சொல்றாரு, பாரத பிரதமர் மாண்புமிகு நரேந்திர மோடி அவருடைய அமைச்சரவை சகாவா இருக்கக்கூடிய திரு எல்முருகன் அவர்களே அப்படின்றார். அப்ப அண்ணாமலை என்னன்னு குறிப்பிட்டாரு? தமிழ்நாட்டில் கட்சியை பெருவாரியாக வளர்த்த முன்னாள் தலைவர் திரு அண்ணாமலை அவர்களே என்றார். அப்ப இதை வந்து அவர் வந்து அப்ரிஷியேட் பண்றாரா இல்லையா? அதை சொல்றாரா இல்லையா? குறிப்பிடுறாரா இல்லையா? அப்புறம் எப்படி அவருக்கு என்ன வருத்தம் இருக்குமா, அவருக்கு தப்பு இருக்குமா? அவர் தெளிவா சொல்றாரு. அவர் வந்து மாநில தலைவராக மாற்றப்படுவதற்கு முன்னாடியே நம்ம வந்து அன்னைக்கு எடப்பாடி பக்கத்தில் அவர் பேட்டி கொடுத்த போது சொன்னார், இவருடைய ஆர்கனைசேஷன் ஸ்கில்ஸ் எங்களுக்கு தெரியும், நாங்க அவரை தேசிய அளவில் பெருசா பயன்படுத்துவோம் சொல்லி பயன்படுத்தாட்டது அவங்களுக்கு நட்டங்க. நான் 100 முறை சொல்லியிருக்கேன். நேற்று பேசும்போது ரொம்ப தெளிவாக குறிப்பிடுறாரு, தமிழ்நாட்டில் கட்சியை பெருவாரியாக வளர்த்த முன்னாள் தலைவர் அண்ணாமலை அவர்களே. அப்ப அவருக்கு தெரியாம இருக்குதா? கைதட்டின பிறகு சொல்லல, அவர் சொன்னதுக்கு பிறகு கைதட்டு. உங்களுக்கு புரிஞ்சுக்குங்க, தமிழ்நாட்டில் பிஜேபி பெருவாரியாக வளர்த்த அண்ணாமலை அவர்கள் சொன்ன பிறகு தான் கைதட்டு. இவர் அண்ணாமலை அவர்கள் சொன்ன பிறகு கைதட்டு, அப்புறம் பெருவாரியாக வளர்த்த அண்ணாமலை அவர்கள் சொல்லி மாத்தல. அவர் ஹி அட்ரஸ் இன் அப்ரோப்ரியேட் வே. அவ முன்னாடியே அவருக்கு தெரியும் இந்த ஒரு வரவேற்பு. அவர் வந்து மக்களுடைய பெரும் ஈர்ப்பை பெற்றிருக்கிறாருங்கிறது எல்லாருக்கும் தெரியும், கண்ணு இருக்கக்கூடிய எல்லாருக்கும் தெரியும். அண்ணாமலை அவர்கள் கோஷ்டி அப்படி ஒரு கோஷ்டி பிஜேபியில் உருவாகாது. எல்லோருக்குமே ஒரு ஆதரவாளர்கள் இருப்பாங்க. அது வந்து உங்களுக்கு, ஆனால் காங்கிரஸ் கட்சி மாதிரி ஸ்பிளிட்டா நிற்குமா, வெர்டிகலா புரிஞ்சு பலந்து நிற்குமான்னு அப்படி கிடையாது. காங்கிரஸ்ல பாத்தீங்கன்னா நிர்வாகிகள் வரைக்கும் அடிப்பாங்க. தங்கபால் அவர்கள் நிர்வாகி, வந்து இளங்கோ ஈவிகே சிலம்பன் அமரர் அவருடைய கணக்கு, சிதம்பரத்துடையது அப்படின்னு மூப்பனார் காலத்துல வந்து அவர் வாசன் அப்படின்னு தனித்தனியா இருக்கும். அவங்க தலைவராக வரும்போது ஒட்டுமொத்தமா அந்த மாதிரியே போட்டுருவாங்க.
இங்க வந்து அந்த மாதிரி கோஷ்டி கிடையாது. அது போக அந்தந்த தலைவருக்கு முழுமையாக புதிய நிர்வாகிகளை நியமிக்கக்கூடிய உரிமை உண்டு. இப்ப தலைவர் மாறி இருக்காங்க, தலைவர் மட்டும் இல்ல, இப்ப எல்லா நிர்வாகிகளும் புதுசா போடுவாங்க. இப்ப யார் யாரெல்லாம் கட்சியோட பொதுச்செயலாளர் வர போறாங்க, யார் யாரெல்லாம் துணைத் தலைவராக இருக்க போறாங்க, யார் யாரெல்லாம் செயலாளராக இருக்க போறாங்க, இது எல்லாமே மாவட்ட தலைவருக்கு மேல மாநில தலைவருக்கு கீழே இந்த மொத்தமான அந்த பாடி, பேரண்ட் பாடி வந்து இனிமே தான் பண்ண போகுது. இதுவரைக்கும் இருந்தவங்களுக்குலாம் பதவி எக்ஸ்டெண்ட் ஆயிருக்கு. அப்ப மாநில தலைவர் அவருடைய டீமை போடுவார். அப்போ வந்து உங்களுக்கு ஒரு ஆச்சரியமான விஷயம் சொல்றேன். நம்ம மதுரையில் பேராசிரியர் சீனிவாசன் எலெக்ஷன் ஃபேஸ் பண்ணாரு 2024 மக்களவையில். அவர் வைத்திருந்த நிர்வாகிகள் எல்லாமே அதற்கு முன்னாடி எதிர போய் கேண்டிடேட்டா இருக்கக்கூடிய டாக்டர் சரவணனுடைய ஆட்கள். டாக்டர் சரவணன் இருந்தபோது அவர் போட்டார்கள். ஸோ வந்து அவங்களுடைய கணக்கில் ஓட்டு அந்த மாதிரி தான் ஒவ்வொருத்தரும் புதுசாக வரும்போது தே கேன் ஹேவ் தேர் ஓன் டீம். அப்போ திரு நயினார் வந்து இன்னும் தன்னுடைய டீமை போடலை. அது வந்து போட இப்போ தான் அவருக்கான பிஏக்களே போட்டிருக்காரு. 2 பிஏவே இப்போ தான் போட்டிருக்காரு. ஸோ அவரு நம்ம எல்லாம் தெரியும், அவரே சொன்னார், நம்ம வந்து புதுசாக கண்டுபிடிக்க வேண்டியதில்லை, நான் ஒரு நிதானமான அப்ரோச். அவர் வந்து ஒரு புயல், நான் வந்து ஒரு தென்றல், நான் பொதிகைக்காரன், நான் தென்றல், அவரே ஓப்பன். ஸோ என்னங்க நீங்க அவர் இப்படி செல்வராரு, நீங்க வியக்கிறது ஒண்ணுமே இல்லை. ஹி ஹிம்செல்ஃப் அட்மிட்டட் திஸ் இஸ் மை அப்ரோச். அப்போ அதில் வந்து அவங்க 2 பேருக்கு பிளவு. இவர் ஏதாவது ஒரு குடைச்சல் கொடுக்குறாரு வைக்கிறாருன்னா தான் நீங்கள் பிளவுன்னு பார்க்கணும். நம்ம இங்கே பார்த்துருக்கோம், இன்னைக்கும் பார்த்துருக்கோம். நாராயண திருப்பதி ஒரு பக்கம் அறிக்கை கொடுத்துட்டே இருப்பாரு, பேராசிரியர் சீனோன் பேட்டி கொடுத்துட்டே இருப்பாரு, தமிழிசை அக்கா பேட்டி கொடுத்துட்டே இருப்பாங்க. எல்லாருமே ஆக்டிவாக இருந்துகிட்டே தான் இருக்கிறாங்க. யார் இங்கே வானதி அக்கா டெய்லி பேட்டி கொடுத்துருக்காங்க, தொகுதி தொடர்பாக மற்ற விஷயங்கள் தொடர்பாக. யார் இங்கே ஆக்டிவாக இல்லை? அதே போல திரு அண்ணாமலையும் ஆக்டிவாக இருக்கு. அப்படி எல்லா தலைவரும் ஆக்டிவாக இருந்தால் தானே கட்சி நல்லா இருக்கும். ஒரே ஒரு தலைவர் இயங்கணும், மற்ற தலைவர்கள்லாம் பேசாமல் இருக்கணும்னா கட்சி இயங்காது. அப்ப எல்லாத்திலும் ஆக்டிவா இருக்கு, சரிதானே? அப்ப வந்து இன்னொருத்தர் வந்து ஒரு புது கோஷ்டி உருவாயிருச்சாங்கிறனால இங்க இல்ல, அவரவருக்கான நிர்வாகிகள் அவரவர் நியமிப்பார்கள். திரு நயினார் நாயனோட செயல்பாடு நம்ம we have to watch. இனிமே தான் பார்க்கணும். அவர் வந்து இன்னும் அவரோட டீமே இன்னும் போடல. இவர் கேப்டன் அப்படின்னு அறிவிக்கப்பட்டிருக்கு. he has not formed his own team. அதுக்கப்புறம் நமக்கு இன்னும் பெட்டரா தெரியும்.